நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் கலியுகக் கற்பக விருட்சமாக கேட்டதை வீட்டுக்கே கொண்டு வந்து தரும் காமதேனுவாக தாயமங்கலம் முத்து மாரியம்மன் திகழ்கிறார். சிறுமியாக வந்து முதலில் நின்றதால் கன்னி தெய்வமாகவே மாறி பாவிக்கப்பட்டு வழிபட்டு வருகிறாள். இன்னும் எத்தனை நாள்தான் வந்து உன்னை தொல்லை கொடுப்பது? தாயே மீனாட்சியே, என் கவலை உனக்கு தெரியாதா? 1000 செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வம் போல் வருமா? இன்றுடன் என் வேண்டுதலை நிறுத்திக் கொள்கிறேன். இனி நீயே மனம் குளிர்ந்து எனக்கு மழலை கொடுத்தால் கொடு, இல்லையில் உன் இஷ்டம் தாயே என்று புலம்பி தீர்த்து விட்டார் அந்த வியாபாரி. மதுரை பேரரசி மீனாளோ தனக்குள் சிரித்து கொண்டாள். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வியாபாரி அவர். ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வரும்போதெல்லாம் மீனாளிடம் பிள்ளை வரம் கேட்டு வேண்டுவது அவர் வழக்கம். பிள்ளை வேண்ட தாய் மறுப்பாளா? இதுவே கடைசி முறை வேண்டுதல் என்று வேண்டிக் கொண்டே அதே நாள் இளையன்குடிக்கு அருகே கள்ளிக்காட்டில் அவர் பயணித்த பாதையில் ஒரு சிறுமி குறுக்கிட்டாள். தாய் தந்தையை துளைத்துவிட்டு தனக்கு யாருமே இல்லை என்று அழுதாள். மீனாள் கொடுத்த பிள்ளை இது என்று வியாபாரி மகிழ்ந்து போய் சிறுமியை அழைத்து கொண்டு சென்றார். வழியில் ஆறு குறுக்கிட சிறுமி மாயமானாள். அது கண்டு கவலை கொண்ட வியாபாரியின் கனவில் அன்னை மீனாள் காட்சி தந்தாள். சிறுமியாக வந்தது நானே. நான் தோன்றிய கள்ளிக்காட்டில் என்னை மாரியாக வழிபட்டு வா, எல்லோருக்கும் தேவையானதை அருள்வேன் என்று வாய் மலர்ந்தாள். அதன்படியே அதே இடத்தில் ஆற்று மணலில் மாரியம்மனை வடிவமைத்தார். ஊர்கூடி அம்மனை ஆராதித்து வழிபட்டார்கள். அம்மன் மனம் குளிர்ந்தாள். வெம்பை நீங்கி முகமெங்கும் முத்து முத்தாக நீர்வடிய காட்சி தந்தாள். முத்து மாரியே, எங்கள் தாயே, வந்த மங்கள தேவியே என்று மக்கள் ஆவேசமாக குரல் எழுப்பி கொண்டாடினார்கள். அன்னை முத்து மாரியம்மன் என்றானாள். அந்த ஊர் தாய் மங்கலம் என்றாகி பின்னர் தாயமங்கலம் என்றானது. நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் கலியுக கற்பக விருட்சமாக கேட்டதை வீட்டுக்கே கொண்டு வந்து தரும் காமதேனுவாக தாயமங்கலம் முத்து மாரியம்மன் திகழ்கிறார். சிறுமியாக வந்து முதலில் நின்றதால் கன்னி தெய்வமாகவே மாறி பாவிக்கப்பட்டு வழிபட்டு வருகிறாள். அதனால் திருமணம் வரம் வேண்டுபவர்கள் தாலி பொட்டினை இந்த அம்மன் திருவடியில் வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். அழகான இந்த ஆலயத்தில் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளி போன்ற தெய்வங்களின் சந்நிதியும் இங்கு உள்ளன. தாயமங்கலத்தின் சுற்று வட்டார 22 கிராம மக்களும் தாயாக விளங்கும் இந்த அன்னையை இங்கு உள்ளோர் எல்லோருமே தனது சொந்த தாயாகவே எண்ணி வழிபடுகிறார்கள். தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வச்சியாகவும் வேண்டிய வரங்களை கொடுக்கும் மாரியம்மன் இங்கு நிலை பெற்று அருளாட்சி செய்து வருகிறாள். அம்மனின் அருள் வந்து இங்கு பக்தர்கள் ஆடும் ஆவேசி குறி சொல்லுதல் இந்த ஊருக்கே பெருமை என்கிறார்கள். இங்கு கொடுக்கப்படும் தீர்த்தம் அம்மை நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாம். இங்குள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி சென்றால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாரத்தின் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை நாட்கள் இங்கு விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் முழுக்க இங்கு விழாக்கோலம்தான். விவசாயம் தொடங்க இருக்கும் மக்கள் எல்லாம் இங்கு கூடி அம்மனை பல வயராக வழிபட்டு மழை பொழியவும் விளைச்சல் பெருகவும் வேண்டிக் கொள்வார்கள். வானம் பார்த்த பூமியான ராமநாதபுரம் சீமையில் பச்சை வளம் காண்பதெல்லாம் இந்த மாரியம்மனின் கடாட்சம் என்கிறார்கள் மக்கள். தாயமங்கலம் முத்து மாரியம்மனுக்கு பங்குனியில் நடைபெறும் 10 நாட்கள் உற்சவம் விசேஷமானது. அம்மன் ஆற்று மணனால் உருவானாள் என்பதால் பிடிமண் கொண்டு வந்து அம்மனுக்கு பாவித்து கொண்டாடும் பிடிமண் விழாவோடு இந்த உற்சவம் தொடங்கும். திருவிழா, தேரோட்டம், பொங்கவிடும் திருவிழா, பார்க்குடம், தீர்த்தவாரி, பூக்குழி இறங்கும் வைபவம் என ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படும்.
தன்னையே கதி என்று நம்பி வந்தவர்களை இந்த மாரியம்மன் கைவிட்டதே இல்லை. எத்தனையோ பெண்கள் தங்கள் வாழ்க்கை நிலைக்க இவளை நம்பி வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள். தாய்க்கு தாயாக நின்ற தாலியை காப்பாற்றி கொடுப்பதில் இவளுக்கு நிகர் இவளே என்று சத்திய சாட்சி சொல்கிறார்கள் இவள் பக்தர்கள். உண்மைதான். அழுவதற்கு முன்பே பிள்ளையின் வேதனை அறிந்தவளே அன்னை சக்தி. அவளை இந்த ஆடி மாத வைபவத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம், திருவருளை பெறுவோம்.